சில மணி நேரங்களாக நம்ம காதுகளில் ஒரு வார்த்தை விழுந்துக்கிட்டே இருக்குது. விஜயகாந்துக்கு ஒரு நியாயம், ஆம்ஸ்டாங்க்கு ஒரு நியாயமா? தலித் தலைவர்னால திமுக அரசு இப்படி அவமதிக்குதா? நாங்கள் என்ன கேட்குறோம்? இந்த கொலை வந்து ஏற்றுக்க முடியாத கொலை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் என்ன வன்முறையில் இறங்குறோமா? நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம், எங்கள் தலைவரை எங்களோட கட்சி ஆஃபீஸில் வந்து அடக்கம் செய்ய அனுமதிங்க. நாங்கள் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கல. நீங்கள் அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க, சிபிஐ வச்சு கண்டுபிடிங்க, சிபிசிஐடி போலீஸாரை வச்சு கண்டுபிடிங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நல்லடக்கத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பாக நிற்குது? நீதிமன்றம் வரையும் போய் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. நீதிபதி சகோதரியாக மாறி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த உடல் நல்லடக்கத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு? இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் நீதிமன்ற உத்தரவு காரணமாக உடலானது 20 கிலோமீட்டரும் அந்த பேரணிகளை கடந்து அந்த உடல் வந்து நல்லடக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நல்லடக்கத்தில் இதுவரை நடந்தது என்ன, இனி நடக்க போது என்ன, தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் பாரபட்சம் பார்த்ததா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் சரி தவறு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இங்கே எல்லாருமே பிரதானமாக என்ன கேள்வி எதிர்பார்க்குறாங்கன்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களோட உடலானது அவரோட கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒருத்தர் கொலை செஞ்சுருக்காங்க, கொலை நடந்திருக்கு. இந்த கொலை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொந்தளிப்பெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு அங்கே அடக்கம் பண்ணிங்கல்ல, இங்கே அடக்கம் பண்ண கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் அரசுக்கிட்ட கேட்டோம். மாநகராட்சி எங்கள் விஷயத்தில் அனுமதி மறுத்திருக்கு. மாநகராட்சி அனுமதி மறுத்ததுனால ஆம்ஸ்டாங் அவர்களோட உறவினர் தரப்பானது நீதிமன்றம் போயிருக்காங்க. அதாவது அரசு நீதிமன்றம் போல ஆம்ஸ்டாங் அவர்களோட உறவினர்கள் நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிபதி என்ன பார்த்திருக்காங்கன்னா, என்னப்பா அரசு, என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அதற்கு நீதிமன்றத்தில் திமுக அரசு என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க அனுமதி கேட்டது அனுமதி மறுத்தது அத்தனையுமே அரசு செய்யல, மாநகராட்சி நிர்வாகம் தான் செஞ்சிருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி மறுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம், குறுகாலான பாதையில் அந்த கட்சி அலுவலகம் அமைஞ்சிருக்கு, சுற்றி குடியிருப்பு இருக்கு. குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதரோட உடலை அடக்கம் செய்ய எங்கேயுமே அனுமதி கிடையாது. இந்த உணர்ச்சி பூர்வமாக எங்கள் தலைவர் உடல் எங்கள் கட்சி ஆஃபீஸில் இருக்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு வேணால் சரியாக இருக்கும். சட்ட விதிகள் அடிப்படையில் இதற்கு அனுமதி கிடையாது, அதனால தான் நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த குறுகலான பாதையில் இந்த இறுதி ஊர்வலம் நடந்துச்சுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா உயிரிழப்புகளை நம்ம சந்திக்கிற தருவாய் இருக்கும். ஒருத்தரோட கொலையை இப்போ நம்மளால் தாங்கிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் இவரோட கொலை இறுதி ஊர்வலத்தில் நடந்தபோது சில மனிதர்கள் இறந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கும். அதனால தான் இந்த இறுதி ஊர்வலமானது அந்த பகுதியில் நடக்க வேணாம், அதனால தான் அங்கே அனுமதி மறுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் மாநகராட்சி 3 இடங்கள் சொல்லியிருக்கு. இந்த 3 இடங்களில் எங்கே வேணால் நீங்கள் அடக்கம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கு. அதில் ஒரு இடமானது மாநகராட்சி ஒதுக்குன அந்த ஒரு இடமானது ஆம்ஸ்டாங் அவர்களோட அந்த வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மிச்ச 2 இடங்கள் மாநகராட்சி சொல்கிற இடத்துல இருக்குது. இந்த மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம், தயவு செய்து கட்சி அலுவலகத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. கட்சி அலுவலகமானது குறுகிய இடத்துல இருக்குது, அதே நேரத்தில் குடியிருப்பு சுற்றி இருக்குது. குடியிருப்பு சுற்றி இருக்கும்போது அந்த இடத்துல அனுமதி கொடுத்தா அது சரியா இருக்காது, உணர்ச்சி பூர்வமாக சில முடிவுகள் எடுக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களோட உறவினர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலமாக என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை மட்டும் கட்சி அலுவலகத்தில் அனுமதி கொடுத்தீங்களே, அது எப்படி, அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கும் போது அதற்கு அரசு தரப்புலேருந்து என்ன பதில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 27,000 சதுர அடி இருக்கக்கூடிய பெரிய பரப்பளவு, அதே நேரத்தில் அதை சுற்றி எந்த விதமான குடியிருப்பும் கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அன்னைக்கு நைட்டே கூடி ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லி மாற்றி தான் நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இந்த இடத்தையும் சுடுகாடுன்னு மாற்றி அனுமதி கொடுக்கலாம், ஆனால் சுடுகாடுன்னு மாற்றி அனுமதி கொடுக்கும்போது சுற்றி குடியிருப்பு இருக்கும்போது சட்ட விதிகள் அடிப்படையில் சுடுகாடுன்னு மாற்ற முடியாது. அதனால தான் அனுமதி மறுக்கிறோம். நாங்கள் வந்து எந்த விதமான அரசியலும் செய்யலை, எங்களுக்கும் இந்த கொலையில் நிறைய தர்ம சங்கடம் இருக்குது, தயவு செய்து எங்களை இப்படி துன்புறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பு நீதிமன்றத்தில் சில வாதங்களை முன் வச்சாங்க. நீதிபதி ரெண்டையும் பார்த்துட்டு, சகோதரியாக சொல்கிறேன், தயவு செய்து சண்டை போட்டுக்காதீங்க, அதாவது அரசு சொல்கிறது ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் விஷயத்தில் அரசு செஞ்சது வேற, அது சுடுகாடாக மாற்றி அனுமதி கொடுத்தாங்க பெருந்தன்மையாக, அது வேற, இது வேற. இப்போ நீங்கள் ஒரு இடத்த சொல்லுங்கள், அங்கே வேணால் அனுமதி கொடுப்போம், தயவு செய்து இங்கே அனுமதி கேட்காதீங்க அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சு சொல்லுங்கள், அந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. யோசிச்சு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்த சொல்கிறாங்க. 7,500 சதுர அடி,
அதாவது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட உறவினர்கள் எப்படி ஐடியா பண்ணுறாங்கன்னா, அங்கே அடக்கம் பண்ணுறோம், அங்கேயே நினைவு மண்டபம் கட்டுறோம், அப்படி தான் ஐடியா பண்ணுறாங்க. அதற்கு தான் இவங்க கட்சி அலுவலகத்தை சூஸ் பண்ணாங்க. அது குடியிருப்பாக வந்ததுனால அங்கே அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இருந்தும் வேற ஒரு இடம் சொல்கிறாங்கல்ல, அதுவும் குடியிருப்பாக இருக்குது, அங்கேயும் அனுமதி மறுக்க முடியாது. என்னடா பண்ணுறது, என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே தமிழ்நாடு அரசு இன்னொன்று வாதத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட உறவினர்கள் இருக்கக்கூடிய உன்னோனி ஏரியாவை நாங்கள் சொல்கிறோம், அங்கே வேணால் நீங்கள் அடக்கம் செய்யுங்க, அது வந்து 1 ஏக்கர் பரப்பளவு இருக்குது, ரொம்ப நல்ல இடம், அங்கே நீங்கள் வந்து அடக்கம் செஞ்சுட்டு மணிமண்டபம் வந்து எங்கே வேணால் கட்டிங்க, அரசு உங்களுக்கு அனுமதி கொடுக்கும். இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து மணிமண்டபமானது இங்கே கட்டப்பட்டிருக்கு, ஆனால் அவரோட உடலானது டெல்லியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது அடிப்படையில் மணிமண்டபம் ஒரு இடத்துல இருந்தாலும் உடல் ஒரு இடத்துல இருந்தாலும் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய போத்தகர் அப்படிங்கிற ஒரு தனியார் கிராமத்தில் ஒரு இடத்த வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த நோக்கி தான் இன்னைக்கு இறுதி ஊர்வலமானது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இறுதி ஊர்வலம் பயணிச்சு அந்த இடத்துக்கு போகுது. விசாலமான பாதையில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அந்த இடத்த நோக்கி வந்து இறுதி ஊர்வலம் போயிட்டு இருக்கு, பலத்த போலீஸ் பாதுகாப்போட. அது பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களானது உடலானது மெரினால முதல்ல அடக்கம் செய்ய அனுமதி கேட்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்துட்டாங்க, சுற்றுச்சூழல் காரணங்கள் அடிப்படையில். ஸோ அந்த சுற்றுச்சூழல் காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் திமுக வந்து வாதங்களை முன் வச்சு அந்த சுற்றுச்சூழல் காரணங்கள் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படுறது தவறு அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சதுனால கலைஞர் இன்னைக்கு மெரினால இருக்காங்க. அதே நேரத்தில் அன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போயிருந்தாருன்னா வேற மாதிரி கூட நடந்திருக்கலாம். அதாவது மெரினா அப்படிங்கிறது குடியிருப்பு பகுதி கிடையாது. அதே நேரத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது குடியிருப்பு பகுதி கிடையாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விஷயத்தில் குடியிருப்பு பகுதியை டார்கெட் பண்ணுறாங்க. அரசு 3 மாற்று இடம் கொடுக்குது, அந்த 3 மாற்று இடமும் வேணான்னு சொல்கிறாங்க. அரசு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட உறவினரோட இடத்தையும் கொண்டு வந்து வைக்குது. அந்த இடத்துல அடக்கம் செய்யறதுக்காண்டி உறவினர்கள் ஏற்றுக்கிறாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் அவங்க ஒய்ஃப் அவங்க முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க முடியாது, உடலானது பள்ளி மைதானத்தில் இருக்குது, நாளைக்கு பசங்க ஸ்கூலுக்கு வரணும், தயவு செய்து சொல்கிறேன் சகோதரியா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்குங்க, இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது, நீதிமன்றம் அவங்க எல்லைக்குட்பட்டு தான் செய்ய முடியும், அரசு இங்கே பெருந்தன்மையாக தான் நடந்துக்குது, தயவு செய்து புரிஞ்சுங்க அப்படிங்கிற சில விஷயங்களை நீதிபதி எடுத்து சொன்ன பிறகு ஏற்றுக்கிட்டு இறுதி ஊர்வலம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த தவறான தகவல்களை பரப்புறது, இவருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம், கருணாநிதிக்கு ஒரு நியாயம் சொல்லி ஒரு முட்டாள்தனமான வாதங்களை முன் வச்சு இந்த மரணமே ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருக்குது. இந்த இறுதி ஊர்வலத்தில் சில பேர் 10 பேர் உட்காந்து அரசியல் பண்ணுறது என்ன மாதிரி மனநிலைனே சத்தியமாக தெரியல. தயவு செய்து இந்த பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். இதுதான் இந்த விஷயத்தில் முழுமையாக நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற நீதிமன்ற போராட்டமானது உங்கள் மனசுலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் நல்லவளா கெட்டவளா, இவரோட கொலையை நம்ம ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்கள் நீதிமன்றத்தில் என்ன பதில் இருக்கணும்னா, இவர் மோசமானவராக கூட இருக்கட்டும், ஆனால் இந்த கொலை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாது, கொலையே ஏற்றுக்கொள்ளப்படாது, அரசியலில் கொலை நடக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டோம்னு வச்சுங்களேன், இந்த ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும். ஸோ அவரோட அரசியல் செயல்பாடுகள் எப்படி வேணால் இருக்கட்டும், அதை நீதிமன்றங்கள் பார்த்துக்கும், காவல்துறை பார்த்துக்கும். அதே நேரத்தில் இந்த கொலை மூலமாக அவரோட வாழ்க்கையை முடிவு கொண்டு வர இந்த முறையானது இதுவே தமிழக அரசியல் களத்தில் கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.